வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 1 பார்த்துட்டு இருக்கோம். 9th சயின்ஸ்ல யூனிட் 1 மெஷர்மெண்ட் அப்படிதானே? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுதான் ஸ்க்ரூ கேஜ், திருகு அளவி அப்படின்னு தமிழ்ல பேர். ஓகே, இந்த டிவைஸ் ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்ல காட்டியிருப்பாங்க. அது நம்ம என்னங்கிறத நான் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு அந்த அனிமேஷன் காமிக்க, போட்டோலாம் காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஸ்கேல் இருக்கும், கரெக்ட்? இப்போ என்கிட்ட ஸ்கேல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கு. இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல் நீங்க வச்சிருப்பீங்க. இந்த ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அளவு இருக்கும். இப்போ இது கிளார்ல தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும். ஸ்கேல வச்சு அளக்குறதுலாம் அசால்ட்டா நீங்க பண்ணுவீங்க, அப்படிதானே? 7, 8, 9, 10 அப்படின்னு போட்டு இதுல வந்து லாஸ்ட் நம்பர் 30 சென்டிமீட்டர்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது இருக்கு. இப்போ இந்த ஸ்கேல் இல்ல ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சிருக்கீங்க. இதை வச்சு இப்ப இந்த போர்டை என்னால அளக்க சொல்ல முடியும்னா அளக்க முடியும். ஒரு நோட் புக்கை அளக்கணும்னா அளக்க முடியும். உங்களோட சயின்ஸ் புக்கை அளக்கணும்னா அளத்துனுவீங்க. அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவீங்க, அப்படிதானே? கரெக்டா? வச்சுட்டு அது பென்சில டாப்லயும் பாட்டத்துலயும் நோட் பண்ணிட்டு அந்த நீளத்தை அளந்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் சார், இதோட நீளம் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அகலத்தையும் சொல்லலாம். இதை வச்சு இந்த ஸ்கேலை வச்சு நீங்க சொல்லலாம். இப்போ இதே ஸ்கேலை வச்சு நம்மளுடைய தலை முடி இருக்குல்ல, தலைமுடி, அந்த தலைமுடியோடைய திக்னஸ், திக்னஸ்னா தடிமன், தடிமனை பார்க்க முடியுமா? இஸ் இட்? யாரால சொல்ல முடியுமா? நான் பார்த்துருக்கேன் சார், இல்ல பார்த்துருக்கத நான் பார்த்துருக்கேன் சார் நீங்களா? தடிமன், திக்னஸ் பார்க்க முடியுமா? எஸ், கரெக்ட், பார்க்க முடியாது. அடுத்த ஒரு சிங்கிள் ஹேர், சரிங்களா, சிங்கிள் ஹேரோட தடிமனை திக்னஸை பார்க்க முடியாது. அப்புறம் தலைமுடி மட்டும்தானா? இப்போ சாதாரண ஒரு மெல்லிய கம்பி இருக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா, அந்த காப்பர் கம்பி தான் அங்கங்க கிடக்கும். அந்த கம்பி இருக்கு. இந்த கம்பி சுருளோடைய தடிமன், திக்னஸ், அதை அளக்க முடியுமா இந்த ஸ்கேலால? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஸ்கேல சொல்றேன், அளக்க முடியுமானா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் முடியாது. கரெக்டா? அப்போ நம்ம இந்த மாதிரி சாதாரண ஸ்கேலால இதெல்லாம் அளக்க முடியல. சரிங்களா? ஏன்னா முக்கியமான அந்த விஷயம் என்னன்னா, நம்ம சாதாரண ஸ்கேலால அளக்க முடியக்கூடிய மிக குறைந்த அளவு, மிக குறைந்த அந்த நீளம் 1 மில்லிமீட்டர். அதுல கோடு இருக்கும். நான் மில்லிமீட்டர் கூட லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த 6, 7னா நடுவுல சின்ன சின்ன கோடா இருக்கும், அதான் மில்லிமீட்டர். நீங்க அதுக்கு அது அளவுக்கு அளக்கலாம். அப்படின்னா 1.1 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த 0.1ங்கிற ஒரு மில்லிமீட்டர். ஸோ இது உங்களுக்கு தெரியும், மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஸோ நம்மளோட சாதாரண ஸ்கேல்ல மில்லிமீட்டர் வரைக்கும் தான் அளக்க முடியும். அப்ப அதுக்கும் கம்மியா அளவுகள் இருக்கு. அப்ப அதை எப்படி அளக்க போறோம்? அப்போ இந்த சாதாரண ஸ்கேலால துல்லியம் அளக்க முடியாது. ஸோ சயின்ஸ்ல மைக்ரோ லெவல்ல, அதான் ரொம்ப ரொம்ப மைக்ரோனா ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய சின்ன பொருட்களோட தடிமனை, திக்னஸ் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதையும் பார்க்கணும். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம ரவுண்டா மில்லிமீட்டர்னு எடுத்தோமா? இல்ல இல்ல. இப்ப பாக்டீரியா, வைரஸ், ஆட்டம் இதெல்லாம் மில்லிமீட்டர்ல இருக்க போது இல்ல. அப்ப அவங்களாம் முக்கியம்ல, அதோட அளவு முக்கியம்ல. அப்ப சயின்டிஸ்ட் கண்டிப்பா அளந்திருப்பாங்கல்ல. எஸ், கரெக்டா? பட் இப்ப பாக்டீரியா எடுத்து நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ கேஜ்ல பண்ண போறது கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சின்ன பால் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். அப்போ இந்த மாதிரி மில்லிமீட்டருக்கும் குறைவான, அதாவது 1 மில்லிமீட்டர்ல 100ல ஒரு பங்கு, 1 மில்லிமீட்டர்ல 100ல ஒரு பங்கு அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர். அந்த அளவுக்கு பாருங்க, 1 மில்லிமீட்டரே சின்னதா இருக்கு, அதுல 100ல ஒரு பங்கு தான் இருக்காரு. அந்த அளவுக்கு வரைக்கும் மிக துல்லியமா அளக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அவங்க பேர் தான் ஸ்க்ரூ கேஜ், திருகு அளவி. இப்ப முடிஞ்சதுதா ஏன் சார் இந்த டாபிக் கொண்டு வந்தேன்னு? எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் பாருங்க. 1 மில்லிமீட்டர் கம்மி, அந்த 1 மில்லிமீட்டர் 100ல ஒரு பங்கு அவரை கூட மெஷர் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரூ கேஜால. இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல நான் வெர்னியர் காலிபர்ங்கிற இன்னொரு டிவைஸை சொல்லி தரேன். சரிங்களா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம ஸ்க்ரூ கேஜ் எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, பாகங்கள் இருக்கு, அதை வச்சு எப்படி ரீடிங் எடுக்க போறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பார்ப்போம். பிளஸ் ரீடிங் எப்படி மேத்தமெட்டிக்கலா பண்ணணும் அப்படிங்கிற நான் ஈக்குவேஷனும் நான் கிளாஸ்ல எழுதுவேன். ஓகேவா? ரைட். பிஃபோர் ஒரு 2 லைனை சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிக்கிறேன்.
என்னன்னா இது நிறைய இன்டர்வியூல கூட கேட்பாங்க. ஸ்க்ரூ கேஜ் திருகு அளவி இருக்குல்ல, இந்த திருகு அளவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது, என்ன பிரின்சிபல் அடிப்படையில வேலை பண்றது? பிரின்சிபல்னா தத்துவம். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வேலை பண்ணும். சரியா? அப்ப அது எந்த அடிப்படையில வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ அதுக்கு என்னன்னா நம்ம வீட்டுல எல்லாருமே ஸ்க்ரூ பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஸ்க்ரூவை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க டைட் பண்ணனா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஒரு சைடு இப்படியே திருக்குறீங்க, அப்படிதானே? இப்படி திருக்க தான் உள்ள போகும். நீங்க எப்படியே கையில வச்சுக்கிட்டு இருந்தா ஸ்க்ரூ அப்படியே தான் இருக்கும், எத்தனை ஜெம் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். பட் நீங்க அந்த இதுல டைட் பண்ணணும்னா இது அப்படி ஒரு சைட திருக்குவீங்கம்மா, திருக்குனாதான் அப்படியே உள்ள போகும். வெளியில எடுக்கணும் அந்த இதை திருக்க ரிவர்ஸ்ல எடுக்கணும், இப்போ ரிவர்ஸ்ல எடுத்தா அந்த ஸ்க்ரூ அப்படியே வெளியில வந்துடும். கரெக்டா? ரைட். சோ ஒரு ஸ்க்ரூவை நாம ரொட்டேட் பண்ணும்போது சுத்தும். அப்படி சுத்தும் போது அதை நல்லா கவனிச்சீங்கன்னா வட்ட இயக்கத்துல அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படிதானே? நம்ம ஸ்க்ரூ இப்படி இப்படி சுத்தும் போது வட்ட இயக்கத்துல இருக்கும். அதே நேரத்துல முன்னாடியும் போவோம். நல்லா பாருங்க, 2 இயக்கம் இருக்கும், வட்ட இயக்கமும் இருக்கும். நம்ம சுத்த சுத்த வட்டத்திலயும் முன்னாடி போவோம். இந்த முன்னாடி நேர்கோட்டுல போறது இதுக்கு என்ன பேர்னா இங்கிலீஷ்ல லீனியர் மோஷன், தமிழ்ல நேர்கோட்டு இயக்கம். இது வட்ட இயக்கம், இது நேர்கோட்டு இயக்கம். சோ வட்ட இயக்கத்திலையும் இருக்கும், நேர்கோட்டிலும் இருக்கும். நம்ம வட்ட இயக்கத்துல இருந்து அப்படி இப்படி நம்ம சுத்தும் போது வட்ட இயக்கத்துல மட்டும் அவர் ஒரே இடத்துல அப்படி சுத்திட்டே இருக்க மாட்டார். நல்லா பாருங்க, நீங்க சுத்த சுத்த அவர் முன்னாடி நோக்கி போயிடுறாரு. சோ இந்த தத்துவம் தான் ஸ்க்ரூ கேஜ்ல இருக்கக்கூடிய தத்துவம். ஓகே ரைட். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ஸ்கிரீன்ல ஸ்க்ரூ கேஜோடைய பிக்சர் காமிக்கிறேன். நம்மளுடைய புக்ல உள்ள பிக்சர் தான், பட் நம்ம 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ் இங்கிலீஷ் இருக்காங்களே, அவங்களுக்காண்டி 2த்தையும் நம்ம காமிக்கிறோம். ஒரே நிமிஷம். ஒரே பிக்சர்ல 2த்தையும் மிக்ஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா 2 விதத்துக்கு யூஸ் ஆகும். தமிழ் உள்ளவங்க இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ கேஜ் இதான் பிக்சர், இப்படிதான் இருக்கும் அந்த டிவைஸ். எங்க நம்ம லேப்ல பிசிக்ஸ் லேப்ல எல்லாம் இருக்கும். நீங்க பிசிக்ஸ் ஆட்ட சயின்ஸ் ஆட்ட கேளுங்க, அவங்க எடுத்து காமிப்பாங்க. இதுல பாகங்கள் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த நிலையான முனை இந்த இடத்துல அன்வில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு சைடு நகர்முனை, இந்த இடத்துல இது நகர்முனை, ஸ்பிண்டில் அடிப்பாங்க. இது சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இது இது அப்படியே அன்வில்ங்கிறது நிலையான முனைனா நிலையா அப்படி இருக்கும். இது மட்டும் அப்படி சுத்தி அப்படி இங்க போகும். சரிங்களா? அதான் ஸ்பிண்டில் போட்டிருக்காங்க. உலோக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்காங்களா? இந்த உலோக சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மெஷரிங் ஃபேசஸ். இதுக்குள்ளதான் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போறீங்க, அதை நம்ம அனிமேஷன்ல காமிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா உலோக சட்டம் அப்படின்னு போட்டிருப்பாங்களா, இதுதான் மெட்டல் ஃப்ரேம். சரிங்களா? இந்த இடத்துல சுத்தி எல்லாமே மெட்டல் ஃப்ரேம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து நிறுத்தமறை அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஸ்பிண்டில் லாக் நட்டு. சரிங்களா? அது நீங்க ஃபைனலா சுத்தும் போது ஃபைனலா நிக்கக்கூடிய இடம். ஓகே, இதுல முக்கியமான 2 பேர் யாருன்னா குறிக்கோள். குறிக்கோள் ஒரு ஆளு, தலைக்கோள் ஒரு ஆளு. அந்த 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னா பேரல் ஆர் ஸ்லீவ் அண்ட் திம்பிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் முக்கியம்னா இவங்கள வச்சுதான் நம்ம ரீடிங் எடுக்க போறோம். இவங்கள வச்சுதான் நம்ம ரீடிங் எடுக்க போறோம். பார்க்கலாமா எப்படின்னு? ஓகே. சோ நான் சுத்துறது கையால சுத்துறதுன்னு சொன்னா அதுதான் இந்த பர்ச்சட்ட அமைப்புன்னு போட்டிருக்காங்கல்ல. இந்த பர்ச்சட்ட அமைப்பை தான் நீங்க வந்து கையால வச்சு சுத்துவீங்க. ராச்சட் ஸ்டாப் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அது அது நீங்க பார்ப்போம், நம்ம அனிமேஷன்ல பார்ப்போம். இது ஃபுல்லா புரியுதா? இதை நீங்க பார்க்கக்கூடியது முக்கியமா குறிக்கோள், தலைக்கோள் எங்க இருக்கும் பாருங்க, பேரல் ஸ்லீவ் திம்பிள். ஏன்னா அதுல அளவு இருக்கு, அளவு இருக்கு. நீங்க அந்த இப்போ நம்ம ஸ்கிரீன்லயே பாருங்க, என்னெல்லாம் அளவு தெரியும். யாராவது ஒருத்தர் சேட் பாக்ஸ்ல அனுப்புங்க, சார் இந்த அளவை நான் பாக்குறேன், இந்த ரீடிங்கை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பண்ணுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன அளவு இருக்கும் பாத்தீங்களா? ஓகே ரைட். சோ இந்த இது ஸ்க்ரூ கேஜ் ஒரு யூ ஷேப்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஃப்ரேம் இருக்கா ஒண்ணு. இதுல ஒரு பக்கம் ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான முனை இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படி நகரக்கூட முனை இருக்கும். சரிங்களா? ஸ்பிண்டில் அப்படின்னு இருக்கும். இதுல 2 ஸ்கேல், ஒன்னு வந்து பிட்ச் ஸ்கேல், இன்னொன்னு ஹெட் ஸ்கேல். பிட்ச் ஸ்கேல் தமிழ்ல பாத்தீங்கன்னா குறியீடை அளவுகோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? குறியீடை அளவுகோல். அந்த குறிக்கோள் போட்டிருக்காங்கல்ல பேரல், அதனால சொன்னேன். அந்த ரீடிங்க பாங்க 1 5 10 எல்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது இன்னொன்னு ஹெட் ஸ்கேல், தலைக்கோள் அடிப்பாங்க. அததான் நீங்க சைட்ல பாக்குறீங்க, ஒரு சுத்துற மாதிரி போட்டிருப்பாங்க, 19 37 0 அப்படி போட்டிருப்பாங்கல்ல, அது. சரிங்களா? 2 பேரும் முக்கியம். ஓகே,
ரைட்டா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப 2 ஸ்கேலுன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்ச் ஸ்கேல் ரீடிங், அதாவது குறிக்கோள் அளவை நம்ம பார்க்கணும். பேரல் ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய அந்த 0, 5, 10 இருக்குல்ல, இதுதான். சோ இந்த லேபிள நல்லா பாருங்க. அதுல கோடுகளை பாருங்க. 0 இருக்கும், 5 இருக்கும், அப்புறம் 10 இருக்கு. அதுதான் பெருசு பெரிய இதா நம்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோடு அதுல நடுவுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த திம்பிள் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இந்த திம்பிள் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் அப்படியே சொல்லணும். இந்த தலைக்குள்ள அப்படியே ரொட்டேட் ஆகும். ஏன்னா நீங்க இந்த இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணும்போது இது முன்னாடி போகும்போது இது ரொட்டேட் ஆகும். இந்த ரீடிங் மாறிட்டே இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த சுழலும் திம்பிளுக்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த ஸ்கேலிலே ஒரு ரீடிங் இருக்கு. இருக்கா? தெரியுதா? ஒரு ரீடிங் அட்டாச்சா இருக்கும். ஒரு கோயின்சிடென்டா இருக்கும். ஒரு 10வது கோடா இருக்கலாம், 13வது கோடா இருக்கலாம், 14வது கோடா, அது பிரச்சனை இல்லை. அதுதான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங், பிஎஸ்ஆர். சரிங்களா? பிட்ச் ஸ்கேல் குறியீடை கோல் அளவு. ஓகே, பிட்ச் ஸ்கேல். இப்போ அடுத்து ஹெச் ஸ்கேல் போகணும். ஹெட் ஸ்கேல் ரீடிங். இந்த ஹெட் ஸ்கேல் ரீடிங் என்னன்னா, இப்போ இந்த 0, 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து எப்படி இருக்குன்னா 0, 5, 10, 15, 35 இப்படிதான் 5 5 இருக்கும். அந்த கோடு, அந்த நம்பர் இந்த இந்த லைனு கூடவே கோயின்சிடா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர், அதுதான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். அந்த லைன் கூட கிடைமட்டமா ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடு இந்த இதுல ஏதாவது ஒரு ரீடிங் கூட கோயின்சிட் ஆயிருக்கும். அந்த ரீடிங் தான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். சரிங்களா? சோ அந்த மெயின் ஸ்கேல்ல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நீளமான கோடு இருக்குல்ல, அந்த நீளமான கோடு அததான் ரெஃபரன்ஸ் லைன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பேஸ் லைன் சொல்லுவாங்க. அந்த அதுக்கு நேரா அந்த திம்பிள்ல எந்த நம்பர் கோயின்சிட் ஆயிருக்கோ, எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதுதான் என்னது ஹெட் ஸ்கேல் ரீடிங். சோ நீங்க இந்த பிக்சர்ல 0, 37, 20 அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அந்த சென்டர் லைனுக்கு கூட நேரா 0 இப்போதைக்கு பிக்சர்ல 0 காமிக்காங்க. அப்போ இது வந்து சுழியா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சோ அந்த சென்டர் லைனும் சர்க்குலர் ஸ்கேலோட 0வும் கரெக்டா ஒரே நேர்கோட்டுல மேட்ச் ஆனுச்சு அப்படின்னா ஹெச் ஸ்கேல் ரீடிங் ஹெச்எஸ்ஆர் 0 அப்படின்னு நம்ம போடணும். இது புரியுதா? சோ இதுல இப்போ இன்னொன்னு 0 எரர்பாங்க, அதாவது சுழி பிழைம்பாங்க. இப்ப நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கும்போது கிடைமட்ட கோடு அந்த இருக்கு, அது நேரா அந்த தலைக்கோள் இதுல பாத்தீங்கன்னா 0ல கோயின்ஸ் ஆயிருக்கு, மேட்ச் ஆயிருக்கு. அப்பனா இதுல வந்து சுழி இல்ல அப்படிம்பாங்க, 0 எரர் அப்படிம்பாங்க. சரிங்களா? சோ போக போக நீங்க இந்த டிவைஸை யூஸ் பண்ண உங்களுக்கு 0 வரும். ரொம்ப நாள் நம்ம லேப்ல யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாம் 0 வரும். ஓகே, ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு இதா இருக்கும். ஓகே, ரைட். சோ இது ஒண்ணு பாத்தீங்களா? ஓகே, ரைட். இப்போ நான் அனிமேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அனிமேஷன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா புரியும். ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஈஸியா சொல்லிடலாமா? ஓகே, ரைட். வந்துட்டப்பா. இப்போ இதுதான் ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு அளக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுல 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்னு 0.01 மில்லிமீட்டர், இன்னொன்னு 0.05, இன்னொன்னு அதோட கம்மி. பட் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய 0.01 மில்லிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறான்னு நீங்க பார்க்க போறீங்க. நான் வந்து எதை இது மெஷர் பண்ண போறேன், ஏதோட பொருளோடைய திக்னஸ் தடிமனை மெஷர் பண்ண போறேன். இங்க லெட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இல்ல ஒயரும் கொடுத்துருவாங்க, எதனாலும் எடுக்கலாம். இந்த ஒயர்னா அந்த காப்பர் ஒயர் வந்துட்டா இது அப்படியே எடுத்து இதை கிளிக் பண்றேன். சரிங்களா? இதை கிளிக் பண்றேன், அங்க வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா ஸ்கேலை இப்படி வச்சுக்கிட்டே அளவுக்க கூடாது, இதை நீங்க ரொட்டேட் பண்ணணும். இப்படி நான் அது அந்த அம்புக்குறி அமுக்க அப்படியே வரும் பாருங்க. முன்னாடி நகருதா? நான் சொன்னா முன்னாடி நகருன்னு சொன்னா நகருது பாருங்க. இது நம்ம ரியல் லைஃப்ல கையால இது பண்ணுவோம். இங்க கையால பண்ண முடியாதனால இந்த அம்புக்குறி வச்சு பண்றோம். இந்த அம்புக்குறி எது வரைக்கும் கொண்டு வரணும்னா இந்த பொருளை சக்குன்னு பிடிக்கிற மாதிரி அளவுக்கு கொண்டு வரணும். நல்லா பாருங்க, கொண்டு வந்துட்டா ஸ்டாப் ஆயிட்டு. ரியல் லேப்ல நம்ம என்ன பண்ணோம்னா எப்போ சார் விடணும்? சில பேர் டைட்டா பண்ணுவாங்க, சில பேர் லேசா அதை டச் பண்ணோன்னே நிப்பாட்டிடுவாங்க. எப்போ சார் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். எஸ், நல்ல கொஸ்டின். எப்போ அந்த டைட் பண்ற நிப்பாட்டணும்னா
நீங்க அந்த பொருளை டச் பண்றீங்களா, டச் பண்ணி நீங்க ஸ்க்ரூ கேஜை திருக்கும் போது ஒரு டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிக் வந்தோடனே நிப்பாட்டணும். இதுதான் ஜெனரல் ரூல். ரொம்ப போட்டு திருக்க கூடாது. லேசா தொட்டும் தொடாம அந்த ஆப்ஜெக்டை வைக்கிற மாதிரியும் நம்ம திருக்க கூடாது. சரிங்களா? நீங்க அந்த ஆப்ஜெக்டை அப்படியே நல்லா டைட் பண்ணும் போது ஆப்ஜெக்ட்ல இந்த நகர்ந்துச்சா அந்த கம்பி போய் அந்த ராடு போய் அது மேல டச் ஆகி நல்லா டைட் ஆயிரும். டைட் ஆனோன்னா ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன அது நீங்க திருப்பி அடுத்த ஒரு முறை டிக் திருப்பும் போது டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பொருளை பார்த்துட்டீங்க. இப்போ இதை ஜூம் பண்ணி இந்த வச்சிருக்கேன் பாருங்க. இதுல அந்த ஹெச் ஸ்கேல் ரீடிங் தெரியும். இன்னொன்னு பிச் ஸ்கேல் ரீடிங் தெரியும். கரெக்டா? பிச் ஸ்கேல் என்னது? குறியீடை அளவுகோல். ஹெச் ஸ்கேல் என்னது? தலைகோல். இந்த ரெண்டுமே இதுல இருக்கு பாருங்க. அதாவது 0, 5, 6, 7, 0, 5, 10 அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை சுத்தினேன். சுத்த சுத்த இப்ப பாருங்க, இப்ப பின்னாடி கொண்டாறேன். இப்ப சுத்த சுத்த இந்த ரீடிங் நம்ம பார்க்க முடியும். அப்படியே முன்னாடி கொண்டு போறேன். எத்தனை தடவை இப்படி சுத்துறனோ அப்போ இந்த இது முன்னாடி போயிட்டே இருக்கும். இது இந்த இருக்கலாம், இது முன்னாடி போயிட்டே இருக்கும். அப்ப முன்னாடி போகும்போது ஏற்கனவே 0, 5, 10 இருந்து அதுல முன்னாடி போயிட்டே இருக்கும்போது இந்த அளவுல வந்து நின்னுட்டு இங்க ஒரு அளவு இருக்கா, அந்த அளவு 0க்கு அடுத்து 1 இருக்கும். அந்த 1ங்கிற அளவுல வந்து நின்னுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை திருப்ப முடியாது. ஆப்ஜெக்ட் மேல வச்சு இன்னும் டைட் பண்ண முடியாது. சரியா? அப்போ 1 அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கணும் ஒரு ரீடிங்க. அடுத்து முக்கியமா பாக்குறது, இப்போ நீங்க 1 அப்படிங்கிறத பார்த்ததுதான் பிச் ஸ்கேல் ரீடிங், குறியீடை அளவுகோல். சரிங்களா? இன்னொன்னு என்னது? சுழலக்கூடிய அளவுகள், ஹெட் ஸ்கேல் ரீடிங். இந்த சுழல்தான். அப்ப அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன், இதுல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன் எது கூட கோயின்சிட் ஆயிருக்கோன்னு பாருங்க. இது கூட இந்த பாருங்க, கரெக்டா இது கூட கோயின்சிட் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் மேல தள்ளி போட்டேன். ஓகே, கரெக்டா போடுறேன். இந்த பாருங்க, இந்த கிடைமட்ட கோடு இது கூட கோயின்சிட் ஆயிருக்கு. சோ இது இவரு 70, இவரு 80. அப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. 71, 72, 73, 74, 75. அப்ப இது 75. பிச் ஸ்கேல் ரீடிங் 75, ஹெச் ஸ்கேல் ஹெச் ஸ்கேல் ரீடிங் 75. தலைக்கோள் வந்து 75 எழுதிருக்கீங்க. குறியீடை கோள் 0க்கு அப்புறம் இந்த லைன்ல கரெக்டா லைன் மேல இருந்தாலும் அதை தான் நம்ம எழுதணும். 0ன்னு எழுதக்கூடாது. நம்மளுக்கு தெரியற வேல்யூ 0, 5, 10 அதை எழுதக்கூடாது. எந்த லைன்ல கோயின்சிட் ஆக மேல இருக்கோ அந்த லைனை எழுதணும். இது நம்மளுக்கு வந்து அனிமேஷன்ல அழகா நம்ம பார்த்துடலாம். நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு உங்க லேப்ல போய் பாருங்க. இப்போ இந்த ஒயரோட லென்த் 5 சென்டிமீட்டர் அதை எடுத்திருக்காங்க. ஆனா நான் இன்னும் திக்னஸ் பார்க்கல. ஏன்னா என்டர் த ரீடிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்கல்ல. இப்போ அது வந்து எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போறேன். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? இந்த அனிமேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் முன்னாடி கொண்டு போனது ஹெச் ஸ்கேல், பிச் ஸ்கேல், குறியீடை கோள், தலைக்கோள் எல்லாமே சொன்னேன். எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னேன், எங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன். இது எதுக்கு, இந்த டிவைஸ் எதுக்கு நான் சொன்னேன். அப்படிதானே? ஸோ சாதாரண ஸ்கேலால அளக்க முடியாது. இந்த இந்த திக்னஸ்லாம், இந்த ஒயரோட திக்னஸ்லாம் அளக்க முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத சொன்னேன். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ கால்குலேஷன் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்த்த 1 இல்ல 75 அந்த ரீடிங்கை மட்டும் ஜஸ்ட் 1.5, 7 அப்படின்னு போடக்கூடாது. அதுக்கு முக்கியமா இன்னொரு ஆள் வராது. யார் வராது அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட், எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்சி வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது பிச்சு. இது தமிழ்ல பாத்தீங்கன்னா திருகு இடைத்தொலைவு அப்படின்னு பேரு. திருகு இடைத்தொலைவு. கிளியரா? நாம அந்த ஹெட்ஸ் ஸ்கேல, இதுதான் ஹெட் ஸ்கேல், இதான் ரொட்டேட் பண்ணோம். அந்த ஹெட்ஸ் ஸ்கேல ரொட்டேட் பண்றோம். ஒரு முழு சுற்றுக்கு ஒரு இது முன்னாடி போறாரு. அப்படிதானே? அப்படிதானே? இப்படி முன்னாடி போறாரு. அப்ப நீங்க ஒரு முழு சுற்றுக்கு இந்த ஸ்க்ரூ எவ்வளவு தூரம் முன்னாக்கி போதோ அதுதான் பிச்சு. திருகு இடைத்தொலைவுன்னு என்னத்தம்? நீங்க ஹெட் ஸ்கேல சுத்துறீங்க, அப்படி ஒரு டைம் இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வர்றதுல அந்த ஒரு டைமுக்கு அந்த ஸ்க்ரூ எவ்வளவு தூரம் போயிருக்கோ அதுதான் பிச்சு. ஸோ பிச்சுக்கு ஃபார்முலா என்னன்னா equal to pitch is equal to distance traveled by screw. ஏன்னா ஸ்க்ரூ தான் டிராவல் பண்றாரு, முன்னாடி போறாரு. by the screw.
by the screw by number of full rotation. இதுதான் ஃபார்முலா. சுற்றுகளுடைய மொத்த எண்ணிக்கை, எத்தனை தடவை நீங்க சுத்துறீங்க, எவ்வளவு தூரம் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு, இதை வச்சா நம்ம பிச்சுன்னு சொல்ல போறோம். சரிங்களா? அடுத்து ஒரு டேம் லீஸ்ட் கவுண்ட், மீ சுற்றளவு அப்படிம்பாங்க. லீஸ்ட் கவுண்ட், இதை எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. தமிழ்ல பாத்தீங்கன்னா மீச்சிற்றளவு, பேர்ல இருக்கு, மிகச்சிறிய அளவு, அதான் மீச்சிற்றளவு. இது என்னன்னா, இப்ப ஸ்க்ரூ வந்து அப்படியே போகுது, அப்போ இந்த ஸ்க்ரூ கேஜால அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான், அதான் மீச்சிற்றளவு. மீச்சிற்றளவுனா மிகச்சிறிய அளவு. இந்த ஸ்க்ரூ கேஜ் நீங்க யூஸ் பண்றீங்களா, ஸ்க்ரூ கேஜ், அந்த ஸ்க்ரூ கேஜால அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் லீஸ்ட் கவுண்ட், மீச்சிற்றளவு. ஸோ இதோடைய ஃபார்முலா என்னன்னா, இதுக்கு என்ன தேவைன்னா இந்த பிச்சு தேவை. அப்போ நீங்க பிச்சை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க வர்றோம். பிச்சு பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன், ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ் அப்படிம்பாங்க. இதைத்தான் ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெச்எஸ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ். சாதாரணமா நம்ம லேப்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ கேஜோடைய லீஸ்ட் கவுண்ட் எப்படி இருக்குன்னா 0.01 மில்லிமீட்டர் நம்ம லேப்ல இருக்கக்கூடிய இதுதான் இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த அனிமேஷனையும் அதை தான் எடுத்து காமிச்சேன். லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த ஜீரோ எரர், சுழி பிழை அப்படின்னு நான் சொன்னேன். சுழி பிழைனா என்ன, இந்த கிடைமட்ட கோடு நம்ம பார்த்தோம், அந்த கிடைமட்ட 0, 5, 10 இந்த கிடைமட்ட கோடு இந்த ரீடிங்ல கரெக்டா 0 கூட கோயின்சைட் ஆயிடுது அப்படின்னா அதுதான் சுழி பிழை. அப்ப அந்த இடத்துல சுழி பிழை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? கரெக்டா 0 கூட கோயின்சைட் ஆயிருந்தா அந்த இடத்துல 0 எரர் இல்லை, நோ 0 எரர், சுழி பிழை இல்லை. சப்போஸ் இந்த கிடைமட்ட கோடு இந்த 0க்கு கோயின்சைட் ஆகாம வேற ஏதோ நம்பருக்கு இருக்கு, சரிங்களா? வேற ஏதோ நம்பர் இருக்கும்போது அந்த நம்பர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து, அதாவது 0க்கு மேல இருக்கிறாரா 0க்கு கீழே இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இருக்கும். ஸோ ரெண்டு இதுல இருக்கு. ஸோ பிச்சு ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலோட 0வும் இந்த 0வும் இந்த லைனோட இதுவும் 0வும் நேருக்கு நேரா ஒரே கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா நோ எரர், சுழி பிழை அற்றது. ஒருவேளை இந்த ஹெட் ஸ்கேல 0 கீழே இருக்கு, அதுக்கு மேல 5, 10 ஏதோ இருக்கும்போது இது 6வது லைன்ல கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் எரர், பாசிட்டிவ் 0 எரர் அப்படிமோ, நேர் சுழி பிழை. சப்போஸ் இந்த 0 மேல போயிட்டாரு, இங்க நான் மேல இருக்காரு, இங்க கீழே வந்து ஒரு 75 இல்ல 65 அப்படி மாதிரி காமிக்கன்னு சொல்லுவேன், அப்போ அதை நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்லுவோம், எதிர் சுழி பிழை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிழைகள்லாம் நம்ம ஃபைனல் ரீடிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெறும் பிழைகளை வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டு பெறக்கூடாது. அந்த பிழைகளை நீங்க ஃபைனல் இதுல அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்போ கால்குலேஷன் போடுறதுக்கு நான் வந்து சும்மா ஒரு 2 ரீடிங் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது பிச்சு ஸ்கேல் ஹெட் ஸ்கேல் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு 2 ரீடிங் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு பிஎஸ்ஆர் அப்படின்னு பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஆர்னா இதோட எக்ஸ்பென்ஷன் பிச்சு ஸ்கேல் ரீடிங், இது ஷார்ட்டா தான் எழுதுவாங்க. சரியா? பிஎஸ்ஆர். இப்போ இந்த பிஎஸ்ஆர் போடும்போது நான் வந்து இந்த ரொட்டேட் பண்ணி 0 இருக்குன்னா இதுல 1, 2, 3 இதுக்கு மேலேயே கோயின்சைட் இருந்ததுன்னா அந்த ரீடிங் தான் பிச்சு ஸ்கேல் ரீடிங் சொன்னேன். அடுத்தானே? ஸோ நம்ம வந்து இதுல வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் எடுத்துக்கோம். ஏன்னா 0க்கு அப்புறம் இது 0, 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் அப்படின்னு வரும். இது 3 மில்லிமீட்டர் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ பிஎஸ்ஆர் வந்து 3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றீங்க. இது எக்ஸாம்பிள் தான். இதே 3 தான் எல்லா இடத்துலயும் வரணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஹெச் ஸ்கேல்ல இங்க 0, 5, 10 அப்படிலாம் இருக்குன்னு சொன்னா அதுல ஏதோ ஒண்ணுதான் இந்த லைன் கூட கோயின்சைட் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதுதான் ஹெச் ஸ்கேல் கோயின்சைட் சொன்னேன். HSC, ஹெச் ஸ்கேல் டிவிஷன்ஸ், அதாவது டிவிஷன்ஸ் இருக்கிறத அப்படி சொல்லுவாங்க, கோயின்சைட் ஆகிறத HSCமாங்க. ஹெச் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். சரிங்களா? இது அப்ப இது பேரு தலைக்கோள் ஒன்றிப்பு அப்படின்னு ரொம்ப சுத்தமா தமிழ்ல சொல்லுவாங்க. இது எது கூட கோயின்சைட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இது வந்து 45 அப்படிங்கிற ஒரு லைன் கூட கோயின்சைட் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல நீங்க 45ன்னு போடணும். ஸோ டோட்டல் ரீடிங் நம்ம பார்க்கணும்னா, டோட்டல் ரீடிங்னா மொத்த மதிப்பு டிஆர் அப்படின்னு போடுவாங்க. டிஆர் பார்க்கணும்னா பிஎஸ்ஆர் பிளஸ்
ஹெச்எஸ்சி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ ஹெச்எஸ்சினா 45 இருக்கு. ஏற்கனவே ஸ்க்ரூ கேஜோடைய லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவீங்க, பிஎஸ்ஆருக்கு நமக்கு வந்த வேல்யூ இங்கே 3 மில்லிமீட்டர் போட்டுக்கோங்க. ஹெச்எஸ்சி 45 போட்டுக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்துச்சு, அப்படிதானே? அதை போட்டுக்கேன். இதை ரெண்டையும் மல்டி பண்ணி இது கூட ஆட் பண்ணோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா 45 0.01 மல்டி பண்ணீங்கன்னா 0.45 வரும். ஸோ அந்த 0.45 ஏன்னா 3 கூட கூட்டணும்னா 3.45 மில்லிமீட்டர். இதுதான் அந்த கம்பியோட தடிமன். கிளியர் ஆயிட்டா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்பர்லாம், வேற வேற நம்பர் வரலாம். நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது லேப்ல என்ன பண்ணுவீங்க, கேட்டு வாங்கிட்டு வேற வேற ஆப்ஜெக்ட் டீச்சர் முன்னாடி பண்ணுங்க. சார் நான் இதுக்கு பிச்சு ஸ்கேல் ஹெச் ஸ்கேல் இதெல்லாம் வந்திருக்கு, நான் அளந்திருக்கேன், இதோட திக்னஸ் இதா சார் அப்படின்னு கேளுங்க. அது நல்லா ப்ராக்டிக்கலா இருக்கும். ஓகே, அது பண்ணலாமா? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியா முடிஞ்சதா. ஒரு கம்பியோட தடிமன் 3.45 மில்லிமீட்டர் தான் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை மாதிரி வேற வேற ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க சிமுலேஷன் நம்ம பார்க்கலாம், வேற வேற ஆப்ஜெக்ட் வைக்கலாம், கண்ணாடி எல்லாம் வைக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த பிச்சு, நான் சொன்ன பிச்சு ஸ்கேலு, அப்புறம் ஹெச் ஸ்கேலு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பிச்சு ஸ்கேல் ரீடிங், ஹெச் ஸ்கேல் ரீடிங், அதான் சொன்னா திருகு இடைத்தொலைவு, மீச்சுற்றளவு, லீஸ்ட் கவுண்ட், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு குயிக்கா கிளான்ஸ் பண்ணிடலாம். சாதாரண ஸ்கேலால அளக்க முடியாத மிகச்சிறிய தடிமனான அளவுகளை அளக்கிறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருகு அளவியை பயன்படுத்துறோம். இது எந்த தத்துவத்தின் அடிப்படைனா திருகோடைய தத்துவத்திலே வேலை செய்யும். ஏன்னா திருகுன்னு என்ன, நீங்க சுத்தம் போது முன்னாடி நோக்கி போதும், அந்த தத்துவத்துல வேலை செய்யுது. இதோடைய லீஸ்ட் கவுண்ட் நம்ம பார்த்தோம், இந்த போட்டுக்கான 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்ல காமிச்சு அதோட பாகங்களை காமிச்சேன். அதுக்கப்புறம் அனிமேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், அது திருகி ஒரு கம்பியை அட்டாச் பண்ணி அதோட ரீடிங் எடுத்தோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 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 ரேண்டமா ஒரு ரீடிங் எடுத்து உங்களுக்கு ஃபார்முலா பண்ணி காமிச்சேன். கிளியரா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நோட் எடுத்து 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ரூ கேஜ், திருகு அளவி. ஃபர்ஸ்ட் அதே நமக்கு தெரியணும், திருகு அளவி. எல்லாமே அந்த ஸ்க்ரூ கேஜோட பாகங்கள் தான் கேட்க போறேன். திருகு அளவி, சரியா? அடுத்து அன்வில், நிலையான முனை. தமிழ்ல நிலையான முனை, இங்கிலீஷ் வந்து அன்வில். ரெண்டாவது அன்வில், சரிங்களா? நிலையான முனை. மூணாவது வந்து தமிழ்ல வந்து குறிக்கோள், இங்கிலீஷ் வந்து அது வந்து ஸ்லீவ் ஆர் பேரல் அப்படின்னு எழுதிப்பாங்க. நீங்க இதுல ரெண்டுல எதனாலும் எழுதலாம், பேரல் எழுதலாம் அல்லது ஸ்லீவ் எழுதலாம், ஒண்ணு மட்டும் எழுதிக்கோங்க. நம்ம பிக்சர்ல புக்ல இருக்குல்ல, குறிக்கோள் பேரல் எழுதலாம் அல்லது ஸ்லீவ் எழுதலாம், தப்பே இல்லை. குறிக்கோள் மூணாவது வேர்டு. நாலாவது வேர்டு தலைக்கோள், திம்பிள். நாலாவது வேர்டு தலைக்கோள், திம்பிள். தலைக்கோள், திம்பிள். அஞ்சாவது வேர்டு லீஸ்ட் கவுண்ட், மீச்சுற்றளவு. ரொம்ப ஈஸியான வேர்டு, லீஸ்ட் கவுண்ட், மீச்சுற்றளவு. ஸோ இதுதான் 5 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஹோம் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹோம் ஆக்டிவிட்டி நீங்க வீட்டுல போய் நீங்க பண்ணக்கூடிய ஹோம் ஆக்டிவிட்டி, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுடைய தடிமன், திக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறீங்க. எவ்வளவு மில்லிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு ஒரு 5 பொருளோ 10 பொருளோ குறிச்சு வர போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 5 ரூபி காயின், நம்ம எல்லாருமே டே டு லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய 5 ரூபி காயின், இதோட திக்னஸ் எவ்வளவு, இதை பார்க்கலாம். வேற 1 ரூபி காயின் பார்க்கலாம். ஆனா காயினுக்கு மட்டுமே பார்க்காங்க, வேற வேற பொருளுக்கு பாருங்க. அந்த நம்ம கிச்சன்ல சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர், அலுமினியம் ஃபாயில், அதோட திக்னஸ் பார்க்கலாம். இல்ல நம்மளுடைய மொபைல்ல இருக்கிற ஸ்கிரீன் கார்டு, அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இருப்பாங்கல்ல, அதோடைய திக்னஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 பொருளுக்கு திக்னஸ் நீங்க ஸ்க்ரூ கேஜ் வேண்டாம், நெட்ல சர்ச் பண்ணி லிஸ்ட் எடுத்துவாங்க. செல்போனுடைய அந்த ஸ்கிரீனுக்கு வந்து எவ்வளவு திக்னஸ், 2 ரூபி காயினுக்கு எவ்வளவு திக்னஸ், அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுடைய ஹோம் ஆக்டிவிட்டி. அண்ட் முக்கியமா அந்த யூனிட்லாம் நீங்க பாத்துக்கோங்க, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா யூனிட்டை போடணும். இதுதான் இன்னைக்கு கிளாஸ். வேற எதுவும் டவுட் இருக்கா? ஸோ ஸ்க்ரூ கேஜை பத்தி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். வீட்டை போய் உடனே பாருங்க. அடுத்த கிளாஸ் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம், வெர்னியர் காலிப்பர். அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதுல என்னென்ன பாகங்கள் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் கோஆர்டினேட்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபீட்பேக் பண்ணணும்.
அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க. கோஆர்டினேட்ஸ் எல்லா கோஆர்டினேட்ஸ் சரிங்களா? கண்டிப்பா மஸ்ட் ஃபீட்பேக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அன்னன்னைக்கு கொடுத்துடணும். மறுநாள் பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.